சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு என்பதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்தவனாந்திர யாத்திரையில் என்பரமே நம்மோடு இருப்பார். இந்தவனாந்திர யாத்திரையில் என்பரமே நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானவர் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானுள்ளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கு எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். செட் யுவர் ப்ரையாரிட்டிஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெறிமுறைகளை ஒழுங்கு செய்தல், எது முன்னிலைப்படுத்த வேண்டும். பொதுவாக நாம் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு செலவுள்ள செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுப்போம். எதை முதல்ல செய்யணுமோ அதை கடைசியாக செய்வோம். சாதாரண விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஸ்தோத்திரம் அதிகமான நேரத்தை கொடுத்து செலவிடுவோம். பிரைஸ் காட். முக்கியமான காரியத்துக்கு கொஞ்ச நேரத்தை கொடுப்போம். இப்படி ஒரு கன்ஃபியூஸ்டு செயல்பாடுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாறி மாறி வருது. இதை நாம் ஒழுங்கு செய்து விட்டால் நம்ம ஒரு நிலையான ஒரு சமாதானமான வாழ்க்கையை உடையவர்களாக இருக்க முடியும். செட் யுவர் ப்ரையாரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல முதல் இடத்தில் நம் வாழ்க்கையில் இருக்க வேண்டியவர் அல்லது இருக்க வேண்டியது தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட். ஃபர்ஸ்ட் காட் இன் அவர் லைஃப். சங்கீதக்காரனாகிய தாவீது 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்வதில்லை, அசைக்கப்படுவதில்லை. Without God we can do anything. நமக்கு சுகம் இருந்தால் தான் நாம் செய்கிற சிறிய வேலையோ பெரிய வேலையோ என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். நமக்கு லட்சக்கணக்கான சேலரி கொடுக்கக்கூடிய வேலையாக இருந்தாலும், ஆண்டவர் அந்த வேலையை தந்திருந்தாலும், அந்த வேலையை செய்வதற்கான சுகத்தை ஆண்டவர் தந்தால் தான் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு வார்த்தை சொன்னார். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங். அப்படி என்றால் எதை செய்ய வேண்டுமென்றாலும் நமக்கு ஆண்டவர் முக்கியம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையில் தேவனுக்குரிய இடத்தை தேவனுக்கு சரியாக கொடுக்க தெரிந்திருந்தார். பிரைஸ் காட். உடைய வாழ்விலே 25ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில் கூட சொல்றாரு, என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. My eyes are
ever toward the Lord. எப்பொழுதும் அவரை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது தன் மனதை தேவனில் காத்து வந்தார். He kept his eyes and mind upon the Lord always. அதற்கு பின்புதான் எல்லா காரியங்களும். நம்ம வாழ்வில் கூட ஆண்டவர் தேவன் என்று சொன்னாலும் அவரை எத்தனாவது இடத்தில் நம் வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம் தெரியாது. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கிறார் அதான் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு 1 பேதுரு 3:15 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தரை உங்கள் இருதயத்தில் பரிசுத்தப்படுத்துங்கள். ஆண்டவரை நாம பரிசுத்தமாக்க முடியாது, அவர்தான் நம்ம பரிசுத்தமாக்கிறார். உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னால் செப்பரேட் him in your heart, set apart, அவரை உங்கள் உள்ளத்தில் விசேஷப்படுத்துங்கள். ஒருவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், we should give the Lord his right place in our heart. நம்முடைய இருதயத்தில் அவருக்குரிய சரியான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். we should be give him his right place in our heart. நம்ம இருதயத்தில் அவருக்குரிய சரியான இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன், ஒரு முறை ஒரு ஃபாரின்லேருந்து வந்த ஒரு அருமையான ஊழியக்கார சகோதரி அவர்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் இவ்விதமாய் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இன் த ஹார்ட் ஆஃப் எவ்ரி மேன் தேர் இஸ் எ பிளேஸ் ஃபார் காட். ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் தேவனுக்கு ஒரு இடம் உண்டு. until God comes to sit in his place, that man cannot be satisfied completely or fully. ஆண்டவர் அந்த தனக்குரிய இடத்திலே அந்த மனிதனுடைய உள்ளத்தில் வந்து அவருக்குரிய இடத்தில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன இருந்தாலும் நிறைவு இருக்காது. அவனுடைய வேலை அந்த இடத்தை நிரப்ப முடியாது, அவனுடைய மனைவி அந்த இடத்தை நிரப்ப முடியாது, அவனுக்கு புதிதாய் பிறந்த குழந்தை அந்த இடத்தை என்ன செய்ய முடியாது, நிரப்ப முடியாது. அதிகமான பணமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நன்மைகளும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. தேவனுக்குரிய இடத்தை யாருமே ஃபில்ஃபில் பண்ண முடியாது. பிரைஸ் காட். ஆகினாலே தேவன் தனக்குரிய இடத்தில் அமரும்போது அந்த மனிதன் that man become a fully satisfied man என்று கூறினார்கள். first place should be given to God. ஏனென்றால் அவர் இல்லாம நமக்கு உயிர் இல்லை, அவர் இல்லாம நமக்கு எதுவுமே கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கலாம், நோ பவர். எவ்வளவு பிரைட்ஃபுல் லைட் போட்டிருந்தாலும் என்ன செய்யாது, எரியாது. ஆகையினாலே தேவனுக்கு முக்கியத்துவம், தேவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப். இதை நாம் தான் தெரிந்து கொண்டு இதை செய்ய வேண்டும். இயேசு சொன்னார், seek the kingdom of God first. அர்த்தம் என்ன? seek the Lord first. அப்பொழுது நீங்க தேடுகிற எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். we are seeking our needful things. அது வேணும், இது வேணும், அதை தேடுகிறோம், இதை தேடுகிறோம். தேட வேண்டியவரை தேடினால் தேவையான எல்லாம் நம்மை தேடி வரும். தேட வேண்டியவர் ஆண்டவர். முதலாவது கர்த்தரை தேடுங்கள். ஏன் தேடுங்கள் என்ற வார்த்தையோடு கூட ஃபர்ஸ்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. seek God first. நாம் தேவனை தேடுகிறோம், ஆனால் முதலாவது தேவனை தேடுகிறோமா என்பது முக்கியம். ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி அடுத்த கருத்துக்குள் செல்ல விரும்புகிறேன். வேதாகமத்திலே உசியா அல்லது அசரியா என்ற ஒரு யூதாவின் ராஜா இருந்தார். as long as he gave first priority to God,
God made him prosper. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற காலம் வரைக்கும், கர்த்தரை கருத்தாய் தேடின நாட்களில் அவன் காரியமெல்லாம் அவனுக்கு எப்படி இருந்ததா? எப்படி இருந்து சொல்லுங்க? அனுகூலமாய் இருந்தது. அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்தார். When he forgot to seek God, God's support, God's safety was withholden. அவன் கர்த்தரை தேடுவதில் குறைவுபட்டு ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக தனக்கும் தன்னுடைய காரியத்துக்கும் முதலிடம் கொடுத்தான். தேவனை தேடவில்லை என்று முற்றிலும் சொல்ல முடியாது. தேவனை தேடுவதில் அந்த கர்த்தருக்குள்ள அந்த first place was cancelled in his life. கர்த்தருக்குரிய இடம் அவனுடைய வாழ்க்கையிலும் கிங்டத்திலும் 3ஆம் 4ஆம் இடத்தில் வந்தது. அப்பொழுது ஆண்டவருடைய support was withholden to him. God's protection was withholden him. ஆண்டவருடைய பாதுகாப்பு நிறுத்தப்பட்டது. வேதத்தில் வாசிக்கிறோம், then the disease of leprosy held him. அப்பொழுது ஒரு கொடிய வியாதி அவனை பற்றி கொண்டது. until his death he was a leper. அவன் மேன்மையெல்லாம் இழந்து போனான். அவன் ஆசீர்வாதத்தை என்ன செய்தான்? இழந்து போனான். தேடுகிற வரைக்கும், அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற வரைக்கும் எத்தனை யுத்தங்கள் செய்தாலும் வெற்றி 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 வெற்றியின் மேல் வெற்றி, மேன்மையின் மேல் மேன்மை தேடி வந்தது. அவன் கீர்த்தி பெருகிக்கொண்டே போனது. என்றைக்கு தேவனை தன் வாழ்க்கையில் 2ஆம் 3ஆம் இடத்தில் பின்னுக்கு தள்ளினானோ அன்றைக்கு அவன் குறைவுபட ஆரம்பித்தான். ஆகினாலே உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்கணும். அதான் ஸ்தோத்திரம். ஃபிக்ஸ் யுவர் ப்ரையாரிட்டி என்று சொல்லும்போது காட் ஃபர்ஸ்ட். உங்கள் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் நீங்கள் தேவனை பற்றிய சிந்தையில் நிலைத்திருப்பீர்கள், ஜெபிப்பீர்கள், ஆண்டவரை நீங்கள் முக்கியப்படுத்துவீர்கள். அது முதல் இடத்தில் இருக்க வேண்டும். முதல் செய்ய வேண்டியதை முதல் செய்ய வேண்டும். First priority in our life should be given to God. Second priority should be given to your own family. இரண்டாவது இடத்தை நாம் நம்முடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். குடும்பம் என்று சொல்லும்போது until our married life we are under the control of our parents. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பத்தில் தான் வச்சிருக்கிறார். until our married life நாம ஒரு நல்ல பெற்றோருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்துக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். ஆஃப்டர் மேரேஜ் காட் மேக்ஸ் us a new family. மேரேஜுக்கு பின்பு அப்பா அம்மாவை உதறி தள்ள வேண்டும் என்று அல்ல. இப்பொழுது தேவனே உங்களை ஒரு புது குடும்பமாக ஆக்கிவிட்டார். நீங்கள் ஸ்தோத்திரம் வேறுபடுத்தப்பட்ட ஒரு குடும்பம். இப்பொழுது நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தேவனுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பிளேஸ் should be given to your family life. Family peace and welfare is very important. Somebody did not give the right priority to family. So குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், குழப்பங்கள் உண்டாகிறது. குடும்பத்துக்குரிய அந்த பிரையாரிட்டியை சரியாக கொடுக்காத குடும்பம் ஒரு வீக் குடும்பம். அங்கே பிரிவினைகள் இருக்கும், அங்கே ஆர்கியூமெண்ட் இருக்கும், அங்கே குழப்பங்கள் இருக்கும். அது வீக் ஃபேமிலி.
அந்த குடும்பம் பிசாசினுடைய டார்கெட்டட் ஃபேமிலி. பிரைஸ் காட். வேதாகமத்திலே சவுலும் சாமுவேலும் they were good prophet, good priest, good judges, but they did not give the right priority to their family. They gave more importance to God's work, God's people. அவர்கள் தங்கள் பிள்ளைகளையும் தங்கள் ஓன் ஃபேமிலியையும் சரியா கவனிக்கல. தங்கள் குடும்பத்துக்கு உரிய நேரத்தை அவர்கள் கொடுக்கல. அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் நிலையை சரியா கண்காணிக்கல. ஆகையினாலே அவர்கள் பிள்ளைகள் அவர்களைப் போல இருக்கல. சவுலுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் ரொம்ப மோசமா சொல்லுகிறது. அவர்கள் ரொம்ப ஒஸ்ட்ஃபுல் சில்ட்ரன்ஸாக இருந்தார்கள். ஏலியின் பிள்ளைகள். சாமுவேலுடைய பிள்ளைகளும் பொருளாசைக்காரர்களாக இருந்தார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர்கள் தங்கள் மனைவி தங்கள் பிள்ளைகளுக்கு சரியான இடத்தை கொடுத்து அவர்களை சரியாக போதித்து அவர்களோடு சரியான நேரம் செலவிட்டு அவர்கள் நிலையை புரிந்து அறிந்து உணர்ந்து அவர்கள் குடும்பத்தில் சரியான நேரத்தை செலவிட்டு செய்திருப்பார்கள் என்றால் அவர்கள் பிள்ளைகள் அந்த நிலைமையில் வந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகள் விக்கெட் பிள்ளைகளாகவும் மோசமானவர்களாக இருந்தார்கள். ஆகையினால இரண்டாவது ஆண்டவர் கொடுத்த உங்க குடும்பத்தை செகண்ட் பிளேஸ். யோசுவா சொல்றார் பாருங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் நான் கர்த்தரை சேவிப்பேன், நான் நல்லா இருப்பேன் என்று தன்னை மட்டும் அவர் கவனிக்கல. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே என்ன செய்வோம், சேவிப்போம். அவருடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்க கூடும். அவருடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக இருந்திருக்க கூடும். ஆகையினாலே first priority in our life should be given to God. இரண்டாவது உங்க குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். புருஷன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் நாம ஸ்தோத்திரம், ஒரு குடும்பத்தை நாம் கட்டி எழுப்புவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Praise God. Third place is our work or job. மூன்றாவது இடத்துல தான் நம்ம வேலை. First God, second our family, மூணாவது என்னது? பாஸ்டர் இப்படி செய்தால் எப்படி பணம் சம்பாதித்தியம் பண்ணுவது? வேலை செய்யக்கூடாது என்று அல்ல, வேலையில் சின்சியராக இருக்கணும். கர்த்தர் கொடுத்த வேலையை செய்யணும். ஆனால் செய்யும் தொழிலே உங்கள் தெய்வமாக என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. சிலர் somebody set their work in first place that should be given to God. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல தங்கள் தொழிலை வைப்பார்கள். செய்யும் தொழிலே தெய்வம். அநேகரை பார்க்கிறோம், வேலை வேலை வேலை, ஆண்டவரெல்லாம் டாட்டா காண்பித்து விட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். என்ன சாதித்தார்கள் என்றால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருந்திருக்க மாட்டார்கள். பணம் சம்பாதிக்கலாம், பணம் இருக்கலாம், வீட்டை கட்டலாம், ஆனால் ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் அமையாது. பிள்ளைகளாலும் ஸ்தோத்திர பல நிலைகளில் பிரச்சனைகளைத்தான் சந்திப்பார்கள். சிலர் தங்கள் குடும்ப வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வைப்பார்கள். தட் இஸ் ராங். ஃபர்ஸ்ட் காட், செகண்ட் ஃபேமிலி, மூன்றாவது வேலை. டூ யுவர் ஒர்க் வெல், டூ யுவர் ஒர்க் வெல், பட் டோன்ட் மேக் இட் யுவர் மாஸ்டர். டோன்ட் அலோ இட் டு சப்ரஸ் யூ. வேலை ஆண்டவர் தந்தது. சில வேலையில் ரொம்ப லேசி பீப்புளாக இருப்பார்கள். அவர்கள் சீக்கிரத்தில் தாங்கள் செய்கிற வேலையை இழந்து போவார்கள், அல்லது சீக்கிரத்தில் அவர்கள் செய்கிற வேலையை அவர்கள் என்ன செய்யும்,
கைவிட்டு விடும். செய்கிற வேலையில் கருத்தா இருக்கணும், செய்யக்கூடிய வேலையில் சின்சியரா இருக்கணும். வேதத்தில் வாசிக்கிறோம், தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக என்ன செய்வான்? நிற்பான். தன் வேலையில் ஒருவன் ஜாக்கிரதையா இருந்தால் அவன் வீம்பனுக்கு முன்பாக, நீசனுக்கு முன்பாக, அரட்டை அடிக்கிற மக்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்க மாட்டான். அவனுக்கு அதுக்கு நேரமே இருக்காது. நாம் செய்யும் வேலையை கருத்தாய் செய்ய வேண்டும். ஆனால் அந்த வேலை நம்முடைய மாஸ்டராகி விடக்கூடாது. புரியுதா? நாம செய்யக்கூடிய வேலையை உண்மையாக செய்யணும், ஜபத்தோட செய்யணும். ஆனால் அந்த வேலை, அதான் do your work well but don't allow it, don't make it your master. அது உங்கள் எஜமானனாய் மாறிவிட அனுமதிக்காதீர்கள். தங்களுடைய வேலையில ரொம்ப லேசியாக சரியா செய்யாம அப்படியே மேற்ப ஸ்தோத்திரம் சும்மா இருப்பாங்க, வேலையை கருத்தா செய்ய மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. வேலையை சரியா செய்யுங்க, அப்பதான் நாம ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு இடத்துல எவ்வளவு நாள் வேலைக்கு வச்சிருந்தாலும் சரி, உன் கைக்கு செய்யும்படி நேரிடுகிற வேலை எதுவோ அதை உன் முழு பலத்தோட முழு மனதோட என்ன செய். அறகுறையான மனதோட அல்ல, வித் யுவர் ஃபுல் மைண்ட் டூ யுவர் ஒர்க். எப்பொழுதுமே வேலையை நாமவே செய்கிறோம் என்று செய்கிற வேலை எப்பொழுதுமே தலையின் மேல வச்சு கொண்டிருக்க கூடாது. பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் தானாக செய்வதாக எண்ணி அந்த வேலையை செய்யல. ஆண்டவருடைய வேலையை குறித்து கூட அவர் சொல்லும் போது, we are fellow laborer with God. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலை. we work together with God. we are fellow laborer with God. பவுலுக்கு அநேக உடன் ஊழியக்காரர் இருந்தார்கள். தீமோத்தேயு, பிலோமன் போன்றவர்களை ஃபெல்லோ ஒர்க்கர், ஃபெல்லோ மினிஸ்டர் என்று சொல்லுகிறார். அதே போல் தன்னை தேவனுக்கு உடன் வேலையாட்கள். ஆகையால் தான் எப்பொழுதுமே எந்த வேலையை நாமவே நம்ம தலையில சுமந்து கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வேலையை கர்த்தரிடத்தில் ஒப்படைத்து ஆண்டவரும் நீங்களும் சேர்ந்து செய்யும் போது உங்க வேலை உங்களுக்கு எளிதாக கைகூடி வரும். நீங்க செய்கிற வேலை உங்களுக்கு எளிதாக இருக்கும். சிலர் தாங்கள் செய்கிற வேலையை அப்படியே தங்கள் தலையின் மேல போட்டு தாங்களே எல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற மனநிலையில் செய்வார்கள். செய்து செய்து சீக்கிரத்தில் தளர்ந்து சோர்ந்து போய் விடுவார்கள். அந்த வேலை அவர்களை சப்ரஸ் பண்ணிவிடும். அந்த வேலை அவர்களுக்கு எஜமானாகி மாறிவிடும். அந்த வேலை அவர்களை அடிமைப்படுத்தி விடும். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் கொடுத்த வேலையை தேவனோடு செய்யுங்கள். இறுதியாக 4வது இடத்துல தான் friend circle should be given in the 4th priority in our life. சிலருக்கு நண்பர்களே இல்லாம வாழவே முடியாது. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியே சிலருடைய வாழ்க்கையில யார் தான்? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்பாவை விட அம்மாவை விட புருஷனை விட ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருந்து வந்தவர்? படிக்க போன இடத்துல வந்தவராக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வந்தவராக இருக்கலாம். அவர் ஸ்தோத்திர இடையில் வந்தவர். உங்கள் பெற்றோரை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு முக்கியமானவர்கள் அல்ல. ஃப்ரெண்ட்ஸினால மேன்மை அடைந்தவர்களை விட ஃப்ரெண்ட்ஸுகளால மோசம் போனவர்கள், கெட்டு போனவர்கள் தான் அநேகர். தேவனுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிக நேரம் கொடுப்பாங்க. எப்பொழுதுமே ஃப்ரெண்ட் சர்க்கிள் நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கணும். மோசமான ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்மை மோசமாக்கி விடும். ஃப்ரெண்ட்ஸுகள் தேவைத்தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு 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 என்று அதையே ஓடி இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிளேஸ் உண்டு, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பிளேஸ் உண்டு. அது உங்களுடைய வாழ்க்கையில் 4வது இடத்தில் தான் வர வேண்டும். ஆண்டவர் இயேசு இடத்தில் சொல்லுகிறார், என் சிநேகிதர்களாலே நான் காயப்பட்டேன். அல்லேலூயா. சிநேகிதர்கள், ஃப்ரெண்ட்ஸுகள் தேவைத்தான்.
ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஸுகள் என்பது ரொம்ப ரேர். ஆனால் நாம் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய இந்த அணுகுமுறையில் இருந்தால் நல்ல நண்பர்கள் நம்மோடு என்றென்றைக்கு இருப்பார்கள். மோசமான நண்பர்கள் ஸ்தோத்திரம் நம்மை மோசம் போக்கிவிட்டு போவதற்கு முன்பாக நாம் மனதிலே எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், அருகில் ஆரம்பத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து பழகினாலும், நீங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு உங்கள் மனதில் கொடுக்க வேண்டிய இடம் 4வது இடம். நீங்கள் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸை கொடுத்து அவர்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண, அவர்கள் உங்களை டிக்டேட் பண்ண இடம் கொடுத்தால் ஸ்தோத்திரம் உங்கள் வாழ்க்கையில் பல சீர்கேடுகளும் சில அன்னெசரி குழப்பங்களும் கண்டிப்பாக வந்துவிடக்கூடும். ஆகினாலே இந்த ப்ரையாரிட்டியை நீங்கள் ஒழுங்குபடுத்தி வாழ ஆரம்பிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சமாதானம் உள்ளதாய் இருக்கும். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய வார்த்தையாக விசுவாசித்து மனம் திரும்ப தீர்மானிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உதவி செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளின் குடும்பத்திலும் வாழ்விலும் இயேசுவின் நாமத்தில் இன்று வருவதாக. ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.